ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்கள் அவ்வளவு பாசமாக ஓடோடி வந்த தன்னுடைய மனைவியை விட்டு பிரிகிறார். அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுப்பதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த யுத்த களம் முடிகிற நேரம் ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாக்களை பார்க்கிறார்கள். ஷஹீதாக்கப்பட்டவர்கள் எல்லாம் நடந்து போகிறார்கள். ஐன ஜுலைபீப், ஜுலைபீப் எங்கே என்று கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் போகிறார்கள். ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இடத்திலே அவர் அதாவது ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். கத்தல ஜுலைபீபுன் சபஅத்து மினல் முஷ்ரிக்கீன், 7 முஷ்ரிக்கீன்களை கொண்டு விட்டு வக்குத்தில அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அல்லாஹ் போல்ட் பண்ணி காட்டுவான். அவருடைய ஜனாசா சுத்தி 7 கொலைகள். அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி காரியத்தை முடித்திருந்தார். அவருடைய ரூஹ போக முன்னாடி அவர் செய்திருந்தார். அவர் 7 முஷ்ரிக்கினுடைய விஷயங்களை முடித்திருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே கைகளை ஜுலைபீப் ரலியல்லாஹுடைய ஜனாசாவுக்கு கைகளை போட்டு தூக்கி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னார்கள். பெருமானுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்தது. என்ன சொன்னார்கள்? ஜுலைபீப் மின்னி வ அன மின்ஹு, ஜுலைபீப் நீங்கள் எனக்குள், நான் உங்களுக்குள் ஜுலைபீப் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவை போட்டு அப்படியே ஒரு புல்லையை பிடித்து வாப்பா நெருக்கமாக வைப்பாரை. கடைசி நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ இன்னஹு ல யுகானு அலா கல்பி வ இன்னஹு ல அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரா. என் உள்ளத்தில் கரைபடுகிறது, நான் ஒவ்வொரு தினமும் 100 முறை இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். என் உள்ளத்தில் கரைபடுகிறது, நான் ஒவ்வொரு தினமும் 100 முறை இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுறாங்க. அப்ப அட்லீஸ்ட் நம்ம ஆக குறைஞ்சது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தைகள் மூலம் ஒரு நாளைக்கு ஒரே நேரத்தில் இல்ல, பல நேரத்தில் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்புகளை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அதே போல பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அதாவது சூரா அன்ஆமில் 152வது வசனத்தில் வலா தக்ரபு மாலல் யதீம், அனாதைகளுடைய சொத்தை நெருங்க வேண்டாம். சாப்பிடுறதா ஹராம், அது யூஸ் பண்றதா ஹராம். அல்லாஹ் எப்படி சொல்றா? வலா தக்ரபு மாலல் யதீம், அனாதைகளுடைய சொத்தை நெருங்க வேண்டாம். இல்லா பில்லதி ஹிய அஹ்சன் ஹத்தா யப்லுகா ஷுத்தா, எது முறையோ, எப்படி ஒரு சொத்தை நீங்கள் கையாள வேண்டுமோ அப்படியே தவிர என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான் சொல்றான். அப்ப அனாதைகளுடைய சொத்தை நெருங்க வேண்டாம் என்ற எல்லை வரைக்கும் போகவானா? ஆயிஷா ரலியல்லாஹு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு இடையில ஒரு பகமை. என்ன பகமைன்னா, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ஆயிஷா ரலியல்லாஹு தர்மத்தை கண்டிக்கிறாங்க. நிறைய தர்மம் செய்வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ஊடு வித்தாங்க. வித்த உடனே அந்த மஜ்லிஸ் விட்டு எலும்பல்ல எல்லாத்தையும் தர்மம் செஞ்சிட்டாங்க. அந்த மஜ்லிஸை விட்டு எலும்பல்ல டோட்டலா என்ன செஞ்சிட்டாங்க? அந்த தர்மத்தை செய்துட்டாங்க. இந்த கூடுதலான தர்மத்தை அப்துல்லாஹ் இப்னு சுபைர், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு சொந்த சகோதரியுடைய அஸ்மா ரலியல்லாஹு மகன், அப்போ அதாவது இந்த இவங்களுக்கு சாட்சி அவங்க எதிர்க்கிறாங்க. நான் இதை தடுக்கணும் அப்படின்னு கோபமா சொல்றாங்க. சாட்சியில பெரிய மகன், அதாவது நான் சாட்சி என்ற உறவு இருக்கக்கூடிய, சின்னம்மான் உறவு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்படி சொல்றான்னு ஆயிஷா கோபம் வந்துட்டு, நான் இவரோட பேச மாட்டேன், பேசினா நான் என்ன தர்மங்கள் செய்வேன் அப்படின்னு சொல்றான், அடிமை விடுதலை செய்வேன் அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்ற ஒரு வாக்குறுதி. அப்படி என்றால் நம்ம நல்லா இருந்து சரி வராது. நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லி எடுத்துரைக்கின்ற வண்ணம் நாம் இருந்தால் அல்லாஹ் எங்களை என்ன செய்வான்? காப்பாற்றுவான் என்று சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஊருடைய பரக்கத்தை அல்லாஹ் அந்த இரண்டாவது பகுதி உங்களுக்கு வழங்கப்படுத்திருக்கிற கிராமம் என்ற அடிப்படையில் சூரா ஆராஃபில் 96வது வசனத்திலே சொல்லுகிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா, கிராமவாசிகள் அவர்கள் ஆமனு ஈமான் கொண்டால், வத்தகவ் நல்ல முறையில் இறையச்சத்தோடு வாழ்ந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அவர்களுக்கு வானம் பூமிகளுடைய அதாவது பரக்கத்துடைய வாசல்களை நாம் திறந்து விடுவோம். அந்த ஊர் செழிப்பான ஊரா மாறும். அது ஒரு முன்னோடியான ஊரா மாறும். பொருளாதாரமா அந்த ஊரை பாருங்க என்று சொல்லலாம், கல்வியா அந்த ஊரை பாருங்க என்று சொல்லலாம், பாதுகாப்பா அந்த ஊருக்கு போங்க என்று சொல்லலாம், இளைஞர்களா அங்க பாருங்க என்று சொல்லலாம், லீடர்ஸ்மார் தலைவர்களை பார்க்கணும் அந்த ஊர்ல பாருங்க என்று சொல்லலாம். எப்ப அந்த ஊர் இறையச்சம் உள்ளவர்களாகவும் ஈமான் கொண்டவர்களாகவும் அதில் சீர்திருத்தவாதிகளும் இருந்தாங்க.
அன்புள்ள சகோதரர் முஹம்மது இப்னு வாசி' அப்படி என்ற அறிஞர் சொல்கிறார், அத்ரக்து ரிஜாலன், நான் பலரை அடைந்திருக்கிறேன், தாபியன்கள் நபித்தோழர்கள் பலரை அடைஞ்சிருக்கிறேன். கான ரஜுலு லஹு விசாத வாஹித மஅ இம்ரதிஹி, அவருடைய வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி இருந்திருக்கும் என்று சொன்னால், மனைவியும் அவரும் ஒரே தலையணையில தூங்குற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இவரது அழுகையை மனைவி உணராத வண்ணமான ஒரு வாழ்க்கையாக அவரது வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், முன்னேறுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறிவிட்டு அபூபக்கரை அழைத்துக் கொண்டு ஸஅத் அவர்கள் அமைத்த அந்த பரணின் மீது அமைந்து கொள்கிறார்கள். ஸஅத் இப்னு முஆதே காவலாளியாக நின்று கொள்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபுராத் நதி வத்தி, யூப்ரட்டிஸ் நதி வத்தி, தங்க மழை வெளி வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது வராது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா தகுமு ஸஆ, மறுமை நாள் வராது. ஃபுராத் நதி வத்தி, தங்க மழை வெளி வரும் வரைக்கும். புகாரி முஸ்லிமிலே வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடுக்கிடக்கூடிய செய்தி. ஃபுராத் என்றால் யூப்ரட்டிஸ் நதி. நான் நினைக்க மாட்டேன் இந்த சபையில் யாரும் அந்த நதி ஸ்கூலில் படித்திருக்காமல் யாரும் இருந்திருப்பீர்கள் என்று. ஏனென்றால் உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற நதிகளில் நைல், யூப்ரட்டிஸ், டைக்ரீஸ், அமேசான் இவைகள் ஆகவும் பிரசித்தி பெற்ற நதிகள். ஹிந்து நதி. இந்த நதிகளில் மிகவும் முதன்மை வாய்ந்தது தான் யூப்ரட்டிஸ். தாழ்ந்து இருக்கக்குள்ள நயவஞ்சகர்கள் வரமாட்டாங்க. அவங்களோட சேர்ந்து பேசல, ஏதோ ஒரு வகையில் அறிவிலையோ பணத்திலேயோ அந்தஸ்திலேயோ ஒரு உயர்ந்திருந்தால் அவரோட நயவஞ்சகர் என்ன செய்வான், சேர்ந்து கொண்டிருப்பாயே. அவன் இருந்து சில விஷயங்களை அனுபவிக்கணும் என்பதற்காக வேண்டி ஒன்றும் இல்லாதவனோட இருக்க மாட்டான். மக்காவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் தாழ்ந்திருந்த காலம். அங்க சேர்ந்திருந்தா அடிதான் கூட, சேர்ந்திருந்தா ஒரு லாபமும் இல்லை, நஷ்டம் தான் கூட. அதனால யாரும் சேர்ந்திருக்கவில்லை. மதீனா காலத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வளர்ந்துட்டு வர காலம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற காலம். அதனால இஸ்லாமிய சமுதாயத்துடைய லாபங்களையும் பெற்று, இஸ்லாமிய சமுதாயத்துடைய பாதுகாப்பையும் பெற்று, அடுத்த பக்கத்தில் போய் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு நயவஞ்சகமாக வாழ்ந்தால்தான் முடியும் என்பதனால் மதீனா காலத்தில் முனாஃபிக்கள் உருவாகினார்கள். அப்போ முனாஃபிக்களை அடையாளம் காணுவதற்கு மிகப்பெரிய ஒரு வழியாக இருந்தது இந்த தொழுகை தான். ஜனாசாவை கொண்டு போய் கபூரிலே வைத்ததோடு அங்குள்ள அந்த உஷ்ணம், அந்த காற்று போக்கு தடைபட்ட அந்த நிலை, மண்ணுக்கு இரையான இவனுடைய வயிறும் இவனுடைய மறைவிடமும் முதலாவது பழுதடைய தொடங்குகின்றது. அதான் மனித உலகத்துல நிறைய பாதுகாத்த கபூர்ல முதல் இரவே வயிறும் மறைவிடமும் பழுதடைய ஆரம்பித்து விடுகின்றது. அது பழுதடைய ஆரம்பிக்கிறதோட முதல் நாளே அந்த ஜனாசாவுடைய உடம்புகள் பச்சை கலர் நிறத்திலே, பச்சை நிறத்திலே நிறம் அப்படியே ஏற்படுகின்றது. சில மணித்தியாலங்களுக்குள்ளே முழுமையாக இவனுடைய உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது.